இன்றைக்கி டே 5. இன்றைக்கான கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் நிர்ணய சபை உருவாக்க முதலில் கோரியவர் யாருன்ற இந்த கொஷினுக்கு ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பகுதி 1ல் இந்திய ஒன்றியமும் அதன் பகுதிகளும் பற்றி தான் பகுதி 1ல் குறிப்பிடுது. இந்த பகுதி 1ல் குறிப்பிடுறதுக்கான விதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 முதல் 4 வரை விதிகள். ஓகேங்களா? ஆர்டிக்கல் 1 விதி 1 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா அதாவது பாரதம் என்பது மாநிலங்கள் ஒன்றியமாக கருதப்படுகிறது. இந்த விதி 1 பிரகாரம் தான் 28 மாநிலம் 8 யூனியன் பிரதேசம் வந்து விதி 1ல் இந்திய ஒன்றியம் எனவே குறிப்பிடப்பட்டுள்ளது. பாரதம் என்றவே குறிப்பிடப்பட்டுள்ளது. கூட்டாட்சி என்னும் சொல் இதில் வந்து இடம்பெறலை, இந்த அரசியலமைப்பில் குறிப்பிடலைன்னு சொல்கிறாங்க. அடுத்து விதி 2 என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, இந்திய ஒன்றியத்துடன் புதிய மாநிலங்களை சேர்க்கலாம் உருவாக்கலாம் என்ற இந்த அதிகாரத்தை வந்து பாராளுமன்றம் பெற்றிருக்கிறது அப்படின்றது ஆர்டிக்கல் 2 சொல்லுது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விதி 3 ஆர்டிக்கல் 3 என்ன சொல்லுதுன்னா, ஒரு மாநிலத்திலிருந்து குறிப்பிட்ட நிலப்பகுதி பிரித்து புதிய மாநிலத்தை உருவாக்கலாம் அப்படின்றது ஆர்டிக்கல் 3 சொல்லுது. அடுத்துன்னா ஒரு மாநிலத்தின் நிலப்பகுதி குறைக்க அதிகரிக்க எல்லையை மாற்றி அமைக்க மாநிலத்தின் பெயரை மாற்றி அமைக்கிறதும் ஆர்டிக்கல் 3 தான் சொல்லுது. ஓகேங்களா? இதற்கான மசோதாவை சாதாரண மசோதாவாக பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்படலாம். இந்த மசோதாவை கொண்டு வரதுக்கு குடியரசுத் தலைவரிடம் முன்அனுமதி கண்டிப்பாக பெற்று இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து விதி 4 என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பின் விதி 2 மற்றும் 3 கீழ் இயற்றப்படும் சட்டங்களின் மூலம் 1வது மற்றும் 4வது அட்டவணைகளில் மேற்கொள்ளப்படும் திருத்தங்களாக அரசியலமைப்பின் திருத்துவதாக கருதப்படாதுன்றது ஆர்டிக்கல் 4 சொல்லுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தமிழின் டிஎன்பிசியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.